தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் மத்தேயு 8வது அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுக்குள்ள நிறைய பிசாசுகள் இருக்குது. அப்போது இயேசு கிறிஸ்து அந்த பிசாசுகளை அந்த மனுஷனை விட்டு வெளியேற சொல்லி கட்டளையிட்டு இருந்தார். இதை அறிஞ்ச பிசாசு தங்களை பன்றி கூட்டத்துக்குள்ளே அனுப்ப சொல்லி அவரிடம் வேண்டுகின்றன. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், பன்றிகளுக்குள்ளே போவதற்கு அது தானாக போக முடியல. அந்த பிசாசு தானாக பன்றிகளுக்குள்ளே போக முடியாததுனால தான் இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டுது, என்னை எப்படியாவது அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளேயாவது அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வேண்டுது. இயேசு கிறிஸ்து அனுமதிக்கலை அப்படின்னு சொன்னால், நோ அப்படின்னு சொன்னால் அந்த பிசாசுகள் பன்றிக்குள் போயிருக்க முடியாது. ஆனால் அவருடைய சாயலாகிய மனுஷனுக்குள் பிசாசுகள் இருக்கிறது. எப்படி அந்த மனுஷனுக்குள்ளே அந்த பிசாசு போக முடியுது? அந்த மனுஷன் அதை அனுமதிப்பதினால்தான். பிசாசுகளை கரை நீட்டி அவன் கூப்பிடுறதுனால தான் அந்த மனுஷனுக்குள்ளே போக முடியுது. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏன் அப்படின்னா, நாம் தான் அதுக்கு இடம் கொடுக்குறோம். ஒரு வீடு உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் வாடகைக்கு விடணும். யாருக்கு விட வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு எடுக்கிறீங்க. இவர்களுக்கு நம்ம இந்த வீட்டை வாடகை கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தால் மட்டும்தான் அந்த மனுஷங்க அந்த வீட்டில் இருக்க முடியும். அதே மாதிரி தான் பிசாசு மனுஷனுக்குள்ளே வரணும் அப்படின்னா அந்த மனுஷன் அனுமதித்தா மட்டும்தான் அந்த பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளே நுழையணும் அப்படின்னா அந்த மனுஷன் அனுமதிக்கும் போது தான் பிசாசினால் நுழைய முடியும். பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளே நுழையுது அப்படின்னா அந்த மனுஷனும் அதை விரும்புகிறான். அதனால தான் பிசாசு அவனுக்குள்ளே நுழைய முடியுது. பிசாசுகள் வேண்டும்போது கூட தேவன் பிசாசின் வேண்டுதலை கேட்டு பன்றிகளுக்குள் அனுப்புகிறாரு. அப்போது மனுஷன் எனக்குள்ளே பிசாசு வர முடியாது என்று வேண்டினா அப்படின்னா, எனக்குள்ளே பிசாசு வரக்கூடாது அப்படின்னு வேண்டினானா இயேசு கிறிஸ்து நமக்காக அதை செய்ய மாட்டாரா? உங்களுக்குள்ளே யார் வர வேணும், நீங்கள் தான் அதை முடிவு செய்யணும். உங்கள் அனுமதி இல்லாமல் அவனால் உங்களுக்குள் வர முடியாது. அவனுடைய கிரியைகள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து தான் ஹையர் அத்தாரிட்டி. எல்லாவற்றையும் விட அவர் தான் பெரியவர். அவரிடம் அனுமதி வாங்காமல் பன்றிகளுக்கு கூட போக முடியாத ஒரு பிசாசு உங்களுக்குள் வருவதற்கோ இல்லை அவனுடைய கிரியைகள் உங்களை பாதிக்கிறதற்கோ இயேசு கிறிஸ்தின் அனுமதி இல்லாமல் பன்றிகளுக்குள் கூட போக முடியாத பிசாசு உங்களுக்குள்ளே வர முடியாது. அவனுடைய எந்த கிரியைகளும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. அவனை உங்கள் வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் விரட்டி விடலாம். அவனுடைய கிரியைகள் உங்களை துளி கூட பாதிக்க விடாமல் செய்யலாம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோமாப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க. அம்மேன். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. அவங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க ஏசப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஏசப்பா. அம்மேன். பிசாசின் அதிகாரம் ஒன்றுமே இல்லை என்பதை எங்களுக்கு இன்றைக்கு சொல்லி தந்திருக்கீங்க ஏசப்பா. அவனால் எங்களை தொடக்கூட முடியாதுப்பா. தோற்று போன சாத்தான் எங்கள் பக்கத்தில் கூட வர முடியாதுப்பா. எனக்குள்ளே நீங்கள் பிழைத்திருக்கீங்க. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் நீங்கள் பிழைத்திருக்கீங்க ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் கூட பிசாசினால் பாதிக்கப்பட்டு அமேன் வேதனையோடு இருக்கும் பிள்ளைகள் இல்லை, அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இந்த பிசாசினால் அதனுடைய கிரியைகள்னால் பாதிக்கப்பட்டு இருந்து அப்பா இப்பொழுது கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கலாம் ஏசப்பா. இன்றைக்கு இப்பொழுது அப்பா நாங்கள் இப்போ ஜெபிக்கிற வேளையிலே அவர்களுக்கு விடுதலை கொடுக்குறமைக்காக நன்றி ஏசப்பா. தோற்று போன சாத்தான் அவங்க வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் கலண்டு ஓடுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அத்தனை பிசாசுகளும் இப்பொழுது
அப்பா அவர்களை விட்டு விலகுவதாக ஏசப்பா. காலங்காலமாக வந்த சாபம் அவர்களை விட்டு நீங்குவதாக ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. எழுந்திருக்க முடியாமல் மறுபடி அடித்து ஆமேன் அவங்களை உட்கார வைத்திருந்த பிசாசு இன்று காணாமல் போவானாக ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனையினால் யார் மூலமாகவோ ஏவப்பட்ட பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்க உம்முடைய பிள்ளைகளை அப்பா இப்பொழுது நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. ஒரு குற்றம் கூட அறியாத அப்பா பாவப்பட்ட இந்த பிள்ளைகள் பிசாசினால் வேதனைப்படுவதற்கு அப்பா எந்த காரணமும் இல்லை ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. முழுவதும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. ஆமேன் அப்பா. நன்றி. இந்த பிசாசினால் அவர்களை தொடக்கூட முடியாமல் ஏசப்பா தோற்று போய் ஓடி போகணும் ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. செய்வினை பில்லி சூனியம் இதனால் கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு இன்று நீங்கள் விடுதலை கொடுக்குறீங்க ஏசப்பா. யார் யார் செய்தார்களோ ஏசப்பா அவங்களுக்கே அப்பா அது திரும்பணும்ப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகளை அப்பா நீங்கள் உம்முடைய இரத்த கோட்டைக்குள் வைத்து பாதுகாத்தருளுங்க ஏசப்பா. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. இஸ்ரவேலுக்கு எதிராக மந்திரம் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளாகிய அப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு எதிராக செய்யப்பட்ட ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் ஒன்றுமில்லாமல் ஆகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா என்ன காரணம்னு தெரியாமல் வேதனையில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்கள் விடுதலை கொடுக்குறீங்க ஏசப்பா. உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை ஏசப்பா. இந்த வார்த்தை அவர்கள் கேட்கும்போது அவங்க வாழ்க்கையில் இது கிரியை செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. சாத்தான் பிசாசானவன் ஓடி போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. துண்டை காணும் துணியை காணும்னு ஆமேன் அவன் திரும்பி பார்க்காம ஓடுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இனிமேற்கொண்டு இந்த செகண்ட்ல இருந்து பிசாசினால் இவங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது ஏசப்பா. அவனுடைய கிரியைகள் முழுவதும் நிர்மூலமாகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. முழு விடுதலையை இப்பொழுது கட்டளையிடுகிறோம். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தினால அவருடைய இரத்தத்தை கொண்டு நாங்கள் சொல்கிறோம். ஆமேன். தெளிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலேயும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஏசப்பா. ஆமேன். முழு விடுதலையை இப்பொழுது அவர்கள் உணர்வார்களாக. அம்மா ஜெபிக்கிற இந்த வேலையில் அப்பா இந்த செகண்டிலே அந்த பிள்ளைகளுக்கு அப்பா ஒரு உணர்வு வரணும்ப்பா. இனி சாத்தான் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிக்கையிடணும் ஏசப்பா. பிசாசானவனுக்கு பயந்த காலம் போய் அவன் உம்முடைய பிள்ளைகளை பார்த்து பயப்படணும். இவங்க கிட்ட போய் நம்ம வேலை பார்க்க முடியாதுன்னு என்று அவன் ஓடி போகணும் ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. சுகமாய் உங்கள் பிள்ளைகளை தங்க வைக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இன்று இரவு சுகமான உறக்கத்தை கொடுங்க. நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து இவர்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் மகிமை உள்ளது.